பாருங்க, ஒரு சில பாடல்களை நம்ம பாட கேட்போம். இந்த நாளிலே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக மகிமை உமக்கன்றோ அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? கரங்களை தட்டி மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. சேர்ந்து கரங்களை தட்டி ஆராதனை 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 என் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. கரங்களை தட்டி விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. சேர்ந்து பாடுவோமா? விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. எங்களை ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. எங்களை ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. உண்மையாய் சேர்ந்து ஆராதனை சதத்வயத்தி ஆராதனை. எஸ் லார்ட். இந்த கால வேளையில ஒருவருக்கே ஆராதனை செலுத்த வந்திருக்கிற சொல்லுகிற பிள்ளைகள் ஆராதனை என் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா அபிஷேகநாதரே. எங்களை அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா அபிஷேகநாதரே. காரங்களை உற்சாகமாய் தட்டி ஆராதனை ஆராதனை ஒருவருக்கே கால வேளை ஆராதனையில உம்மை துதிக்கும்படியாக ஆராதனை என் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. எப்போதும் நம்மளோடு கூட இருக்கிற தேவனை நோக்கி எப்போதும்
வாழ்க, அரசு வருக, சித்தம் நிறைவேறுக. ஐயா நாமம் வாழ்க, அரசு வருக, சித்தம் நிறைவேறுக. கரண தட்டி ஆராதனை ஆராதனை. ஒருமனப்பட்டவர்களா இந்த கால வேளை ஆராதனையில அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற தெய்வ வேலைகளே, ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவது பாடலாக தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவள் ஆலயமே அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி கடந்த ஆண்டு விழா நாட்களிலே நம்ம பாடின பாடலை சேர்ந்து உற்சாகமாக கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோம். ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. சேர்ந்து தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. சேர்ந்து கரங்களை தட்டி தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானவர். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானவர். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக்கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக்கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே. தட்டி உற்சாகத்தோட கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்று
ஸ்தோத்திரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கே என்று. கரங்களை தட்டி தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. கரங்களை தட்டி தேவனின் ஆலயமே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் விரைந்திடுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் விரைந்திடுதே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோமே, நாம் மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடுவோம். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோமே, நாம் மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடுவோம். கரங்களை தட்டி தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. கரங்களை தட்டி பாடுவோமா? தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே. முதல் சரணத்தை அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்டவே, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்கு சொந்த ஜனமாய் நம்மளை ஏற்றுக்கொண்டாரே. ரத்தத்தால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டு இந்த நாள் காலை வேளை அவர் மகிமைப்படுத்தும்படியாக தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமாவோ. தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமாவோ. கரங்களை தட்டி தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே, தேவனின் ஆலயமே. தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ பிரதர்ஸ். அப்படி நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 24ஆம் சங்கீதம். மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். தாவீதின் சங்கீதம் 24. நம்ம திலகு தானே அருமையான பிரதர் சிமியோன் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதம் 24. பூமியின் அதில் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவர் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அவர் சேனையின் கர்த்தராக, அவரே மகிமையின் ராஜா. ஆமென். Thank you brother. ஒருமனப்பட்டவர்களாய் நிறுத்தி நிதானமாய் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? அவன்
தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பா. கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் அபிரதம் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. தேவச்செய்திக்கு நேராக கடந்து செல்லும். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த நாளுக்கு உண்டான வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். இந்த மாதத்தின் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். 8ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஏசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாரும் எடுங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல, விடியற் காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தை இந்த நாள் வரைக்கும் என் தேவன் எனக்கு சுக வாழ்வை கொடுத்திருக்கிறான்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? இவ்வளவுதான் அல்லேலூயாவா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காலையில தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இம்மட்டும் காத்த எபினேசருக்கு கரங்களை உயர்த்தி ஒரு மகிமைப்படுத்தும்படியாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கடந்த நாட்களிலே முதல் வாரத்தில் நான் பேசும்போது சொன்னேன், நம்மளுடைய வெளிச்சம் எப்பொழுது எழும்பி எப்போது சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்னா, உபவாசித்து சத்தமிட்டு கூப்பிடும் போதுதான் நம்மளுக்கு சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் சொன்னேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான இந்த நாளிலே நான் எடுக்கிறதான தலைப்பு, அருமையான இந்த 8ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் ஒருமித்து நான் இந்த நாளிலேக்குண்டான தலைப்பை எடுக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. எப்போ இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்னா, நம்மளுடைய நீதி நமக்கு முன்பாக செல்லும் போது. அல்லேலூயா. நான் இரவு வேளை ஜெபத்துல சொன்னேன், தேவன் விரும்புகிறதான நீதி 2 தான். ஒன்னு, அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள் அவருக்கு வேணும். ஆமென். 2வது, அவருடைய நாளாகிய இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கணும். அல்லேலூயா. இதுதான் ஒரு நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற 2 நீதி. ஆமென். 13ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. கவனிங்க, இந்த பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளிலே இஷ்டமானதை செய்யாதபடிக்கு, உன் காலை எங்கமே போகாதபடிக்கு, தேவனுடைய சமூகத்துல மாத்த வருவதற்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை எப்போ வேணாலும் போலாம், எப்போ வேணாலும் ஆண்டவரை தேடலாம், எப்போ வேணாலும் ஆண்டவரை சேவிக்கலாம் நினைக்காதபடிக்கு, உன் சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும். என்னவா ஓய்வு நாளை எப்படி எண்ணணுமா? மனமகிழ்ச்சி. சத்தமா சொல்லுங்க. என்ன எப்படி எண்ணணும்? மனமகிழ்ச்சி. ஏனோ தானோ எண்ணக்கூடாது. ஐயோ, வாரத்துக்கு ஒரு தடவை போயே ஆகணுமே, இந்த ஒரு நாளாச்சு ஓய்வு இல்லாம இருக்கிறோமே. ஆமென். மனமகிழ்ச்சி நாளா எண்ணணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனமகிழ்ச்சி அப்படின்றதுக்கு பிற்பாடு நான் வரேன். ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சியா எண்ணுவாயாக கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி என்ன பண்ணணுமா? இங்க 2 விதமான காரியம், 3 விதமான காரியம் சொல்லி இருக்கிறாரு. ஒன்னு பரிசுத்தமா எண்ணணும், 2வது மகிழ்ச்சியா எண்ணணும், 3வது மகிமையுள்ள நாள் என்று எண்ணி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுதுதான், ஹலோ, எப்பொழுது? அப்பொழுதுதான் கர்த்தர் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தர் சொன்னார்னு சொல்லல, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 3 விதமான காரியம். ஓய்வு நாளினாலே அது பரிசுத்தமாய் ஆசரிக்கணும், எல்லாருக்கும் தெரியும். ஆமென்.
இதை குறித்து நான் கடந்த வருஷத்துலயும் நான் பேசியிருக்கிறேன். ஹல்லேலூயா. பாஸ்டர்மாவும் நிறைய தடவை பேசியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு உண்டான தலைப்பு எழுதுறவங்க எழுதிக்கோங்க. உங்களை அந்த 8ஆம் வசனத்தின் பிரகாரமாய் உங்கள் நீதி முன்னாலே எப்படி செல்லணும்னா, இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும், இந்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியா எண்ணணும், இந்த ஓய்வு நாளை மகிமையா எண்ணணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பதான் தேவனுடைய மகிமை அங்க என்ன பண்ணும்? 8ஆம் வசனத்துல நம்மளை இந்த மாதம் முழுவதுமாய் நம்மளை பின்னால் இருந்து காக்கும். ஹல்லேலூயா. எப்படி காக்கும்? 23ஆம் சங்கீதத்துல கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய நன்மையும் கிருபையும் தொடரும்னா, பின்னாடி ஆண்டவர் வந்தா தான் அந்த நன்மையும் கிருபையும் நம்ம பின்னாடி வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை நம்மளை பின்னாலே காத்தாலே மாத்திரம் நம்மளுக்கு நன்மையும் கிருபையும் நம்மளை தொடராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இந்த 8ஆம் வசனத்தையும் இந்த 13ஆம் வசனத்தையும் சேர்த்து ஒரு தலைப்பை நான் சொல்லுகிறேன். அவரை எழுதுறவங்க பார்த்துங்க, எழுதிக்கோங்க பார்க்கலாம். மகிமையாக எண்ணுவாயானால், அவரை மகிமையாக எண்ணுவாயானால் அவர் மகிமையினால் உன்னை காப்பார். நான் சொல்றது புரிஞ்சுச்சுங்களா? அவரை துதிக்க வேண்டிய நேரத்துல மகிமையா எண்ணி வரணும். எப்பெல்லாம் ஆராதனை நடக்குதோ அப்பெல்லாம் மகிமையா எண்ணி வரணும். அவர் எப்பெல்லாம் நம்ம துதிக்கிறதுக்கு நம்ம டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவருக்கு டைம் ஒதுக்கி நம்ம தேவனை பாடி ஆராதித்து துதிக்கும் போது மகிமையாய் நீங்க எண்ணினீங்கன்னா அவர் உங்களை மகிமையினால் காப்பார். ஹல்லேலூயா. 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 அப்போ பாஸ்டர் மகிமையால் நம்மளை காக்கணும்னா இந்த வாக்குத்தத்தத்துல வெளிச்சம் ஒண்ணு வருது இல்ல, அந்த வெளிச்சம் நம்மள இடத்துல எப்படி உதிக்கும்? இந்த மகிமை ஒரு மனுஷனிடத்துல இருந்தாலே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அபிஷேகம் என்பது ஒரு எண்ணெய். ஹல்லேலூயா. 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 எண்ணெய் இல்லாம எது எரியாது? என்னம்மா? அடுப்பு எரியாது. ஓகே, விளக்கு எரியாது, அடுப்பு எரியாது, எதுனா சொல்லுங்க. ஆங்கமத்துல எதுவுமே எரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ஈரமா இருந்தா கட்டியா இருந்தா கூட கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி கொளுத்தினா எரியும். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த 11 மாதங்கள் எதுவுமே நடக்கல, நமத்து போன கட்டை போல இருந்தாலும் இந்த நாள்ல தேவனுடைய நாமத்தை மகிமையாய் அபிஷேகத்தை எண்ணினால் உங்களுடைய வெளிச்சம் இந்த மாதத்துல பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி பாஸ்டர்? யாரால் அந்த வெளிச்சம் மகிமை என்னப்படும்னா, வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும், இங்க கவனிங்க, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. அதற்கு வேண்டுவதில்லை. ஏன்னா, ஹலோ, இங்க கவனிங்க, கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சம் தேவையில்லை. ஏன்னா தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. என்னவா? தேவனுடைய மகிமை எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளைகள் இருதயத்தில் இருக்கிறதோ அந்த மனுஷன் பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விலக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள், ஹலோ, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்துல தான் நடப்பான். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். புரிஞ்சுக்கோங்க பாஸ்டர், இவங்க என்ன மதிக்கல பாஸ்டர், இவங்க என்ன கனம் பண்ணல பாஸ்டர். இங்க கவனிங்க, உங்களிடத்துல தேவனுடைய மகிமை இருந்தால், உங்களிடத்துல தேவனுடைய வெளிச்சம் இருந்தால், உங்களிடத்துல தேவனுடைய பிரசன்னம் பிரகாசித்தால், பூமியில் இருக்கிற ராஜாக்கள் தங்களுடைய கனத்தையும் மகிமையும் உங்களிடத்துல கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா. 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 அங்க சொல்றார் இன்னொரு இடத்துல 22ஆம் வசனத்தை வாசித்துருங்க. அதிலே தேவாலயத்தை ஒன்றும் காணோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவரே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. 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 இங்க இன்னொரு இடத்துல சொல்லுது, நீங்களே அந்த ஆலயம் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இங்க புரிஞ்சுக்கோங்க, தேவனால் வெளிச்சத்துல நடக்கிற பிள்ளைகளால மாத்திரம் தான் தேவனுக்கு மகிமை செலுத்த முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா.
நான் ஏற்கனவே இந்த வெளிச்சத்தை குறித்து நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். நம்ம இருட்டுக்குண்டான ஆளுகள் இல்லை. ஆமென். நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ யார் அவர்னு பார்த்தீங்கன்னா, வாசித்த சங்கீதத்துல 24ஆம் சங்கீதத்துல எடுத்து வாசிங்க 10ஆம் வசனத்தை. யார் அவர்னு சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். சங்கீதம் 24:10 வாசிங்க. 10. யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? யார் அந்த வெளிச்சத்தின் ராஜா? யார் அந்த ஆட்டுக்குட்டியானவர்? தேவன் பார்த்தீங்கன்னா அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. அவரே மகிமையின் ராஜா. அவர் என்ன பண்றாருன்னா 7ஆம் வசனத்தை வாசிங்க. வாசல்களே, வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், உயருங்கள். மகிமையின் ராஜா எந்த ஒரு பிள்ளை வெளிச்சத்தை விரும்புகிறதோ உங்கள் இருதயத்திலும் உங்கள் சபைகளிலும் உங்கள் வீடுகளிலும் உட்பிரவேசிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் அவரை நாம மகிமைப்படுத்துறோம்? ஏன் அவரை மகிமையாய் எண்ணணும்? இன்னைக்கு உண்டான தலைப்பு அதுதான். மகிமையாய் எண்ணினால் ஆக நீங்க மகிமையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அவரை மகிமையா என்னன்னா, ரோமர் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை. ஏன் அவரை மகிமையா என்னன்னு சொல்லிட்டு கடந்து போகிற. ரோமர் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை. சகலமும் அவராலும். ஏன் அவரை மகிமையா என்னன்னா, சகலமும் அவராலும், அவர் மூலமாயும், அவர் மூலமாக தான், அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்காகவும் தான் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 விதமான காரியம் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். சகலமும் அவரால, அவருக்காக, அவர் மூலமாக. ஹல்லேலூயா. இப்போ இங்க கவனிங்க, நாம யாருக்காக இருக்கிறோம்? இந்த வசனத்தின் பிரகாரமே சொல்லுங்க. யாருக்காக இருக்கிறோம்? கர்த்தருக்காக இருக்கிறோம் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக இருக்கிறோம். எப்படி வந்தோம்? நம்ம கர்த்தர் மூலமாக தான் வந்தோம். ஆமென். தாயின் கர்ப்பத்துல பிரித்தெடுத்து உருவாக்கி நம்மளை இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மூலமாய், அவருக்காக, அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாறும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக தான் அவரை மகிமையாய் எண்ணணும். அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதனால அவரை மகிமைப்படுத்தணும்? அடுத்தது சொல்றேன். அடுத்த தலைப்பு சப்டைட்டில் சொல்லிட்டே வரேன். ஏன் அவரை மகிமையா எண்ணணும்? இப்போ எதனால அவரை மகிமைப்படுத்தணும்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல். முன்னாடி வந்து நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து, நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் ஏன் அவரை சேவிக்கணும்? அவரை மகிமையாய் எண்ணணும்னா, அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எவ்வளவு பெரிதான மகிமையான காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்தார் என்பதை நினைத்து பார்த்து அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சுக்கோங்களேன். நிறைய காரியங்கள் என்னால இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணி கூட நிறைய பேரை சொல்ல முடியும். ஆமென். இதற்கு அவரை மகிமைப்படுத்தணும்னா 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக. ஹலோ, இங்க கவனிங்க. இப்போ எத்தனை பேர் இந்த நாள்ல தங்கள் தூக்கத்தை வெறுத்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன் உங்களால தூங்க முடியாதா? ஏன் உங்களால வேலைகள் செய்ய முடியாதா? ஏன் உங்களால மற்ற காரியங்கள் போன்ல எல்லாம் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது? ஏன் இந்த இடத்துல வந்திருக்கிறோம்? இந்த வாரத்துல தேவன் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இங்க வந்திருக்கிறோம் சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ மகிமையை
அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே எங்களுடைய சுவிசேஷத்தினாலே இன்னைக்கு உண்டான வார்த்தையினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். உங்களை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ இங்க கவனிங்க, நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறாரா? இப்போ எதற்காக அழைத்திருக்கிறார்? நம்மள ரட்சிப்புக்காக. ரட்சிப்புனாலே விடுதலைக்காக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்கு இப்ப அவரை மகிமைப்படுத்தணும்னா நாம விடுதலை அடையும்படியாக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அவரை மகிமைப்படுத்தணும்னா நாம இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாய் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வாரத்துல ஒரு விடுதலை காணும்படியாக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாஸ்டர் நம்ம எப்படி இருக்கணும்? முதலாவது ரெண்டா பிரிக்கிறேன். இந்த மகிமையில நம்ம எப்படி இருக்கணும், ஆலயத்துக்குள்ள மகிமையில எப்படி இருக்கணும். ரெண்டு விதமான காரியங்களை நான் சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். முதலாவது நாம எப்படி இருந்து தேவனை மகிமைப்படுத்தணும்னா 7 விதமான காரியத்தை நான் சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. நாம மகிமையா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கடந்து போகிறேன். நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன், நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். எதை கண்டடைவோம்? எதை பின்பற்றினாதான்? நீதியையும் தயவையும் பின்பற்றுகிறவர்கள் தான் மகிமையை கண்டடைவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதல் காரியம் என்ன? நீதியை பின்பற்றணும். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், யூதா 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் 24ஆம் வசனத்தையும் வாசிங்க. யூதா 1ஆம் அதிகாரம் 23, 24. வெளிப்படுத்தல் முன்னாடி இருக்கு, ஒரே ஒரு அதிகாரம் தான். யூதா 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற இரண்டாவது நாம எப்படி இருக்கணும்னா மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள், வழுவாதபடி உங்களை காக்கவும். அப்பதான் உங்களை வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் போதுமா? அப்பதான் உங்களை தேவன் மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்க சேர்ப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன பண்ணணும்னா மாம்சத்தை வெறுத்து தள்ளணும். அல்லேலூயா. முதலாவது நீதியை பின்பற்றணும் மகிமையை அடையணும்னா. இரண்டாவது மாம்சத்தை வெறுத்து தள்ளணும். மூன்றாவது சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மூன்றாவது காரியம் நாம எப்படி இருக்கணும் சொல்லி கடந்து போகிறது. சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். மூன்றாவது காரியம், ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்சை இருக்கணும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு போலாம் பாஸ்டர், அந்த காரியம் செய்யலாம் பாஸ்டர், இந்த பெயிண்ட் இது மாத்தலாம் பாஸ்டர், ஆடியோவை இப்படி பண்ணலாம் பாஸ்டர், இதுக்கு ஏதாவது வால் போஸ்ட் அடிக்கலாம் பாஸ்டர், மாசம் மாசம் இந்த காரியத்தை பண்ணலாம் பாஸ்டர், சபை ஜனங்களுக்கு இதை பண்ணலாமே பாஸ்டர். எதனால இப்படி வரும்? எப்படி இருக்கும்போது தான் இது வரும்? தேவன் மேல ஆலயத்தின் மேல வாஞ்சை இருந்தால் தான் இது வரும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது காரியமாய் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. கர்த்தரும் தம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலே வளரணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை அறிகிற அறிவில? ஐந்தாவது காரியமாய் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எப்படி இருக்கணும்? மத்தேயு 5:16. 7 விதமான காரியம் நாம எப்படி மகிமையாய் இருக்கணும்னா, மகிமையை பெற்றுக்கொள்ளணும்னா எப்படி இருக்கணும் சொல்லிட்டு இருக்கேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. ஹலோ, எப்படியா? எப்படி இருக்கணுமா மகிமை அடையணும்னா? நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. வெளிச்சம்னாலே சாட்சி. எத்தனை பேர் இப்போ கேட்டு பாருங்களேன், குடும்பத்திலையும் சாட்சி கிடையாது. ஆமே, ஹல்லேலூயா. எதிர் வீட்லயும் சாட்சி கிடையாது. ஆமே, ஹல்லேலூயா. பக்கத்து வீட்லயும் சாட்சி கிடையாது, பின்னாடி வீட்லயும் சாட்சி கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம நற்கிரியை யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். குடும்பத்திலே நம்மளால நற்கிரியை காட்ட முடியல. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நற்கிரியாகிய சாட்சி நம்ம இடத்துல இருக்கணும் மகிமை அடையணும்னா. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆறாவது காரியமா எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இங்க கவனிங்க, மகிழ்ச்சியா என்னன்னும் பரிசுத்த நாளை சொன்னல. அப்போ இங்க பாருங்க மூஞ்சி, ஒரு சில மூஞ்சிலாம் இப்ப பக்கத்துல இருக்கிறோம் பாத்தீங்கன்னா தெரியும், உம்முன்னு இருக்கும். ஆமே. ஒரு பழமொழி உண்டு, அகத்தின் அழகு நம்ம பண்ண தப்பு நம்மளுக்கே தெரியும். ஆமே. ஹல்லேலூயா. இங்க உள்ள வெளிச்சம் தான் இங்க நான் எவ்வளவு கருப்பா இருந்தாலும் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறேன் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னங்க சிரிச்சிட்டீங்க அசிங்கமா? சோ இங்க இருதயத்துல வெளிச்சம் இருக்கணும். இருதயத்துல வெளிச்சம் இருக்கணும்னா உள்ள இருட்டு இருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மாம்சம் உள்ள இருக்க கூடாது. ஹல்லேலூயா. தேவ பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்தான்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம நடப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம மன மகிழ்ச்சியோட தேவனுடைய ஆலயத்தை தேடி ஓடி வருவோம். ஹல்லேலூயா. அப்பதான் நீங்க மகிமையை அடைவீர்கள். ஹல்லேலூயா. கடைசியா 7வது காரியத்தை சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 நாளாகமம் 16:29. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி, கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து. அல்லோ, எப்படி மகிமை செலுத்தணும்னா காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள், அவருடைய சந்நிதியான சபையில பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஹல்லேலூயா. 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 எப்படி வரணுமா? ஆலயத்துக்கு வரும்போது முன்னாடி வாங்க, காணிக்கைகளோட கொண்டு வந்து பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளணும். ஹல்லேலூயா. எந்த அளவில் நான் அழைக்கிறியோ அப்ப புரிஞ்சுக்கோங்க. 7வது காரியமாய் காணிக்கைகளில் பரிசுத்தம். இப்ப 7 காரியம் சொல்லியிருக்கிறேன். டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம் நீதியை பின்பற்றணும். 2வது காரியம் மாம்சத்தை வெறுத்து தள்ளணும். 3வது காரியம் ஆலயத்தின் மேல் வாஞ்சியா இருக்கணும். 4வது காரியம் அவரை அறிகிற அறிவில வளரணும். 5வது காரியம் சாட்சி இருக்கணும் உங்ககிட்ட. 6வது காரியம் இருதயத்துல பிரகாசம் இருக்கணும். 7வது காரியம் காணிக்கைகளில பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் நீங்க மகிமை அடைவீங்க. இது எல்லாமே உங்களுடைய பர்சனல் விஷயத்துல நான் சொல்றேன். ஆலயத்துல எப்படி மகிமை அடையணும்னா 3 காரியத்தை சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது ஹலோ, நீங்க இந்த 7 விதமான காரியங்களை செய்தீங்கன்னா தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தின் நிமித்தமாய் உங்களிடத்துல வெளிப்படும். இங்க கவனிங்க. நான் திரும்ப சொல்றேன். நீங்க சாட்சியாய் வாழ்ந்துட்டீங்கன்னா, நீதியை பின்பற்றிட்டீங்கன்னா, ஆலயத்தின் மேல வாஞ்சியா இருந்துட்டீங்கன்னா, காணிக்கைகள பரிசுத்தமா இருந்துட்டீங்கன்னா, ஆண்டவருடைய மகிமை உங்களிடத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இது எப்படி பாஸ்டர் நமக்கு தெரிஞ்சுக்கிறது? நான் எடுத்து வாசிங்க அதே வசனத்தை. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக, அவருடைய ஆலயத்தில் மகிழும்படியாக, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நான் இது அப்பப்ப சொல்ற ஒரே ஒரு காரியம், எப்போ நீங்க நினைச்ச மாதிரிலாம் நடக்குதோ அது தேவனுடைய விருப்பம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க எப்போ நினைச்சது நடக்காம போதோ அப்பதான் நீங்க தேவனுடைய கையில சித்தத்தின்படி நடக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பாடுகளை நம்ம அனுபவிக்க சந்தோஷப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்க எப்படி சோர்ந்து போகாதபடிக்கு இன்னும் துதிக்கணும். இன்னும் ஏன் இவ்வளோ திரும்பி சொல்றேன். நான் ஒரே காரியம், கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலாக போராடிட்டு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி கொடுக்குறாருன்னா 2 மாசத்துக்கு ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்குது. ஆமென். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இது தோ வந்துட்டாங்க. இப்போ ஒரு சில பேர் கேட்டு பாருங்களேன், சர்ச்சுக்கு ஏமா லேட்டா ஆட்டம் வந்துச்சு சொல்றீங்கல்ல, அப்ப என்ன ஆகுது எங்களுக்கு? வராங்க. ஆமென். இப்ப என்ன ஆகும்? சந்தோஷம்.
சிவகாமி சிஸ்டர் ஆட்டோல வந்து நிற்கிறாங்க. ஆமே, அவங்க எப்போ வருவாங்க எனக்கு தெரியாது. ஆமே, ஆனா மனசுக்குள்ள ஆக மொத்தத்துல இன்னைக்கு ஆப்சென்ட் இல்லாம வராங்க. ஆமே, அதே தான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறாரோ இல்லையோ, ஆண்டவர் கொடுக்கிற பாடுகள் நிமித்தமாய் இதன் நிமித்தமாய் என் தேவன் என்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும். ஆமே, முதல் காரியம். இரண்டாவது காரியம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. நீங்க அந்த 7 விதமான காரியங்களை செய்யும் போதுதான் இந்த பாடுகளை நீங்க சந்தோஷமா ஏற்றுப்பீங்க. இந்த 7 நீங்க செய்யாத போது பாடு வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு எதுவுமே கண்ணே இல்லை, ஆண்டவருக்கு எனக்கு எதுவுமே செய்யல. எப்போ எப்போ அந்த 7 விதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லாத போது இந்த காரியம் வரும். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக, தேவனுடைய மகிமை வெளிப்பட பாடுகளை அனுபவிக்கணும். இங்க தேவனுடைய மகிமை விளங்க கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே, ஆலயத்துல அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அப்பதான் மகிமை விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நைட் பிரேயரா இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை ஜெபமா இருந்தாலும் சரி, ஒருவர் குறிப்பை கொடுக்கிறத மற்றவங்களுக்கு சொல்லி நாங்க ஏன் ஜெபம் பண்றோம்னா, அநேகருடைய ஸ்தோத்திரங்களாலே கிருபை பெருகும். அப்போது தேவனுடைய மகிமை உங்களிடத்துல விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. மூன்றாவது காரியத்தை சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ரோமர் நீங்கள் ஒருமனப்பட்டு 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த ஆலயத்துல எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு என்ன பண்ணணுமா? மகிமைப்படுத்தும்படிக்கு ஒரே வாயினாலே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்ற ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் சொன்ன பிரகாரம் தான். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய தரிசனம் வேறு வேறாய் இருக்கலாம். ஆலயத்தின்குள்ள வரும்போது உங்களுடைய தரிசனமும் உங்களுடைய மேய்ப்பராகிய உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவருடைய தரிசனம் ஒரே காரியமாய் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்போ வருகிற வருஷத்துல இந்த 3 விதமான காரியங்களும் உங்களுடைய தரிசனமாயும் மாறணும். ஏன்னா இது யாருடைய ஆலயம்? ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ணணும்? இதற்காக பிரதர்ஸ் இன்னிலிருந்து என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆத்துமாக்களை கொண்டு வரதுக்கு ஆயத்த பணிகளை பண்ணணும். ஹல்லேலூயா. ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், அத்தி மரமா இருந்தா கனி கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க எத்தனை பேர் அத்தி மரம் சொல்றீங்க? இப்படி நாம நம்மளை மகிமைப்படுத்தும் போது தேவன் ஆலயத்தின் நிமித்தமாய் நம்மளை மகிமைப்படுத்துவார். இதனால என்ன பலன்? 3 காரியத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிற. எடுத்து வாசிங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. இருங்க, அதுக்கு முன்பதாக, பலனுக்கு முன்பாக இந்த ஆலயத்தின் மகிமையினாலே என்ன நடக்கும்னா எடுத்து வாசிங்க. பாஸ்டர் இவ்வளோ நேரம் இவ்வளோ பேசுறீங்களே, ஆலயத்தை பார்க்கணும், ஆலயத்தை வாஞ்சிக்கணும், ஆலயத்துக்கு செய்யணும், இவ்வளோத்தையும் சொன்னீங்களே, அதனால ஆலயத்தினால மகிமை வெளிப்படும் சொன்னீங்க. பாடுகளை அனுபவிக்கிறனால மகிமை விளங்க அநேகருடைய ஸ்தோத்திரம் தேவைன்னு சொன்னீங்க. மகிமைப்படுத்தும்படியாக ஒருமனப்பட்டு ஒரே வாயினால தேவனை துதிக்கணும் சொன்னீங்க. இதனால என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, ஆகாய் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. இப்படி ஆலயத்துல வந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆலயத்தின் மேல வாஞ்ச இருக்கிறபடினால என்ன நடக்கும் சொல்லிட்டு ஒரு 3 விதமான பலன்களை அதுக்கப்புறமா சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு போய் ஆலயத்தை கட்டுங்கள். கட்டுகிறதுன்னா இங்க கவனிங்க, சிமெண்ட் செங்கல் வச்சு கட்டுறது மட்டும் கட்டுமானம் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆலயத்துல இருக்கிற ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்தை எப்படி கட்டணும்னா ஆவியின் அபிஷேகத்தினால கட்டணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வல்லமை இல்லாத பிள்ளைகளுக்கு வல்லமை ஊட்டி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறணும். ஹல்லேலூயா. தேவனுடைய வரங்களை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் ஆவியின் கனிகளினால நிரப்பும்படியாக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இது எல்லாமே தான் ஆவியில கட்டுகிற தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற காரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்னு சொல்லட்டுமா? நாம மகிமை அடையணும், நம்ம நினைச்சாதான் மகிமை அடைய முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திரும்ப சொல்ற ஒரே ஒரு டைலாக்,
திருடனா? திருட்ட? நீங்களாம் மகிமை அடையணும்னு நினைச்சாதான் மகிமை அடைவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. 3 விதமான பலன்களை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். கரெக்டான டைமுக்கு வந்தாச்சு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல், எங்களை சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. 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 ஏன்னா ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஹல்லேலூயா. அப்போ இங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்களை மகிமை அடையும்படியாக நினைக்கும் போது, நீங்கள் ஆலயத்துல மகிமை அடையும் போது, உங்களை என் தேவன் எப்படி காப்பாரா? தீமை நின்று காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. முதல் காரியம். இரண்டாவது காரியம், 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. எதுல இருந்து காப்பார்னா மகிமையினால. 2 தீமோத்தேயு 4:18. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை. கர்த்தர் எல்லா தீமையின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்காக காப்பாற்றுவார். சாரி, ஃபர்ஸ்ட் உள்ள மத்தேயு 6:13 வந்து சோதனையிலிருந்து காப்பாற்றுவார். இதுல தான் தீமையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. 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 மூன்றாவது காரியம், நாகும் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நாகும் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களை திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும். கேளுங்களேன், இங்க கவனிங்க, சொல்றது புரிஞ்சுக்கோங்க. இங்க திரும்பவும் வர இப்ப கேட்டு பாருங்களேன். ஆண்டவர் என்ன பிரதர் ஏதாவது மகிமையா நடத்தினாரா? எங்க பாஸ்டர் ஒண்ணுமே, எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம வாயிலிருந்து வர்றது என்ன? ஒண்ணுமே நடக்கல. இது போட்ட ஒண்ணுமே வரல. பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கா? பரவாயில்ல தான் வருது. ஆக மொத்தத்தில் ஓடுதுன்னு வரல. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் உங்களிடத்துல. சோ இவ்வளவு விதமான காரியங்களை தேவன் செய்யும் போது, நான் திரும்பவும் சொல்றேன், சோதனையிலிருந்து உங்களை மீட்டுக் கொள்கிறார், தீமையினின்று உங்களை மீட்டுக் கொள்கிறார். நாகும் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. மூன்றாவது காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்குகிறவர்கள். இங்க பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நன்மைகள். நான் இப்ப சொன்னதெல்லாம் ஒரு பாயிண்ட், ஒரு 10% தான் உங்க வாழ்க்கையில உண்டான காரியங்கள். எனக்கு தெரிந்த காரியங்களை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியங்களை அவனால தேவன் செய்திருப்பார். ஆமென். வெறுமையாக்குகிறவர்கள் வெறுமையாக்கி அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் ஆசீர்வாதமே இல்லைன்னு சொன்னாலும், அவர் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை இப்ப சொல்றாரு, யாக்கோபினுடைய மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் நீங்க எப்போ தேவனுக்காக மகிமை செலுத்துகிறீர்களோ, உங்களுடைய மகிமையை என் தேவன் திரும்பி வர பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எந்த மகிமையான காரியங்களை ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல, ஆண்டவர் இதை நடத்தல, ஆண்டவர் இதை பண்ணல, இருக்கிறத வைத்து போதும் என்ற மனதோடு இருங்க. இது செய்தவர் இன்னும் செய்வார். இவ்வளவு காரியங்களை வாய்க்க செய்தவர் இன்னும் வாய்க்க பண்ணுவார். எப்ப இந்த காரியம் வருதோ, நான் இப்ப திரும்ப சொல்ல, வெறுமையாக்குகிறவர்கள் வெறுமையா தான் போவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, எவ்வளவு வந்தாலும் ஒண்ணுமே இல்லை, எவ்வளவு கொடுத்தாலும் ஒண்ணுமே இல்லை, ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் ஆசீர்வாதமே இல்லை. தங்களுடைய திராட்சை கொடிகளை தாங்களே கெடுத்து போட்டார்களாம். ஆனாலும் இந்த நாளில் இந்த வார்த்தையை, இந்த சுவிசேஷத்தை கேட்ட என் தேவ ஜனங்கள் ஒரு விஷயம் உங்களை மகிமைப்படுத்தும் போது, உங்களுடைய காரியங்களை யாக்கோபை தேவன் திரும்பி வர பண்ணுவாராம். ஹல்லேலூயா. 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 எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க. சாரி, 58:9. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். இவ்வளவு சொல்லிட்டு எது இருக்க கூடாதுன்னா, நீங்கள் மகிமை அடையணும்னா, நீங்கள் இந்த மாதத்துல மகிமை பெறணும்னா எது உங்களிடத்துல இருக்க கூடாதுன்னா, நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி உங்கள் நடுவிலிருந்து அகற்றணும். ஹலோ, நுகத்தடி எவ்வளவு கொடுத்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு இதை செய்துட்டார், இதை தான் வச்சிருக்கிறார். ஒரு நுகத்தை தாங்களே வைத்துக் கொள்வாங்க. ஆமென். ஹல்லேலூயா.
எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அந்த மூஞ்சில ஒரு பிரகாசமே இருக்காது, இருதயம் பிரகாசமே இருக்காது, தேவனுடைய ஒளி அவர்களிடத்துல காணப்படாது. அவங்களே ஒரு நுகத்தடி வைத்து அவங்களே உட்கார்ந்துக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னொன்னு விரல் நீட்டுதல். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த காரியம் இவரால தான் வந்து தயவு செய்து குடும்பத்துல சொல்லாதீங்க. உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, ஆண்டவரே என்னால கூட இருக்கலாம்ல. விரல் மத்தவங்க மேல நீட்டாதீங்க. இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, சொல்லாத. நிப சொல்லு, தேவையில்லாத காரியங்களை பேசாத மற்றவங்களை குறித்து. இது உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுங்க. இதெல்லாம் அசுத்தமான காரியம். உங்களிடத்திலிருந்து இது அகற்றினால ஒழிய வெளிச்சம் உங்களிடத்துல பிரகாசிக்காது. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் இதை நீங்க அகற்றும் போதுதான் என்ன காரியம்னா, ஏசாயா 46:13 வாசிங்க, முடிக்கிறேன். ஏசாயா 46:13. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். இந்த நீதி முன்னாலே செல்லும் போதுதான் என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். அது தூரமா இருப்பதில்லை, அது இனிமேட்டிலிருந்தும் தூரமா இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, என் விடுதலை தாமதிப்பதில்லை. ஹலோ, உங்களுடைய ஆசீர்வாதம் இனிமேல் தாமதிக்காது. இந்த சுவிசேஷத்தின் பிரகாரம் நடந்தீங்கன்னா, நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். சபையாகிய தேவனாலயத்துல வந்து ஜெபிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பையும், இஸ்ரவேலுக்கு வாசிச்சு முடிங்க. இஸ்ரவேலுக்கு நிச்சயமாய் கட்டளையிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் அப்படின்றது விசுவாச பிள்ளைகளாகிய உங்களை குறிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை குறிக்கிறது. ஹல்லேலூயா. யாருக்குன்னா, சீயோனில வந்து ரட்சிப்பை விரும்புகிற பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலுக்கு என் தேவன் மகிமையை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோமா? இந்த நாள்ல பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக 2024 வருஷத்தின் இந்த 11ஆம் மாதத்தின் 3வது ஓய்வு நாள் கால வேளையில் அடியேனையும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளையும் காணும்படியாக செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை விதமான போராட்டங்கள் மத்தியில், பாடுகளின் மத்தியில், வியாகுலத்தின் மத்தியில் இந்த காலை வேளையிலே துதிக்கபடியாக வந்திருக்கிற பிள்ளைகளோடு கரம் இருக்கட்டும் அப்பா. இந்த நாளில் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் உம்முடைய நாளை, உம்முடைய ஆலயத்தை மகிமையாய் எண்ணினால் என் தேவன் மகிமையினாலே உம்மை பின்னாலே காப்பார்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் எங்களை நாங்கள் மகிமையாய் எண்ணி, எங்களுக்கு கொண்டு பண்ணினால இந்த நாளை நாங்கள் மகிமையாய் எண்ணி உங்களை துதிக்கும் போது, நீதியை பின்பற்றும் போது, சாட்சியாய் இருக்கும் போது, இருதயத்தில் வெளிச்சமாய் இருக்கும் போது, நற்கிரியைகளினால நாங்கள் நடக்கும்போது, காணிக்கைகளினால பரிசுத்தமாய் நடக்கும்போது, நீர் எங்களிலே நீர் மகிமைப்பட்டு மகிமை வெளிப்படும்படியாக, மகிமை விளங்கும்படியாக, மகிமை செலுத்தும்படியாக ஆலயத்தில் அநேகருடைய சோத்திரத்தினால ஒரே வாயினால எப்போதும் துதிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் போது எங்களை சோதனையிலிருந்து மகிமை அடைய செய்வீராக, தீமையிலிருந்து எங்களை மகிமை அடைய செய்வீராக, நாங்கள் இழந்த இழப்பிலிருந்து எங்களுக்கு ஆண்டவர் திரும்பி வர பண்ணுவீராக. அது இனி தாமதிப்பதில்லை, அது இனி தாமதிப்பதில்லைன்னு சொல்லி இருக்கிறேன். என் சீயோனுக்கு ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு மகிமையும் உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் வருகிற நாட்களில் எங்கள் சபை விசுவாச பிள்ளைகள் மகிமை அடையும்படியாக, வருகிற வாரத்தில் சாட்சியோடு நிற்கும்படியாக, விசேஷித்தமாக இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியத்தை இதுவரை நாங்கள் சுட்டி காட்டினதில்லை, நீர் அவர்கள் மனதில் பேசுவீராக, எழுப்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. அநேக வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே ஆவியில் அனல் கொள்ளாதபடிக்கு, அபிஷேகத்தில் நிரம்பாதபடிக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆவின் அபிஷேகம் நிரப்பப்படட்டும். வரங்களினால, கிருபைகளினால சபையை எடுத்து கட்டுகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. வருகிற வருஷத்தில் எழுப்பி பிரகாசிக்கிற விளக்காய் மாற்று. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கரங்களும் மனை தடப்பட்ட மக்கள் மனதில் பேசுகிறாச்சா, அடுத்த வாரத்தில் கொண்டு வாங்க. நீரே ஆசீர்வாதம். மீட்பரேசி முழு ஜபங்களின் நல்ல பிதாவே, சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும்
இன்று மீண்டும் சதா கலங்க மனைவி கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிற பிள்ளைகள் யாராவது இருக்கிறாங்களா? இதோ நான் சகலத்தையும் பூமியும் புதியதாக ஆக்குவேன். வெளிப்படுத்துதல் 21:5. தேவரே என்னோட கூட இருக்கிறீர். சங்கீதம் 23:4. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன். அவர் என்னை புல்லுள்ள இலைகளில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கள் முன்பாக என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் நன்மையும் திருமையும் தொடரும். நான் கர்த்தரின் வீட்டிலே நீடித்த நாட்களாய் நினைத்திருப்பேன். சொல்லுங்க. நானே யோவான் 6:48.